மார்க்கத்தை நீங்க உள்ளது உள்ளபடி சொல்லணும். எது சரியோ அது யார் முகம் சுளித்தாலும் சரி சரி என்று சொல்ல வேண்டும். அதுக்காக நீங்கள் யாரை பகைத்துக் கொண்டாலும், யாருக்கு எதிரியானாலும், யார் உங்களை விட்டு ஓடி போனாலும், நீங்கள் தனித்து விடப்பட்டாலும் சரி சரிய சரி என்று சொல்ல வேண்டும், தவறை தவறு என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை, இறைவனின் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்வதில் சமரசம் இருக்கக்கூடாது. ஊர் ஜமாத்தார்கள் தவறு செய்வார்களா, அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்கிற நோக்கத்தில் பெயரில் ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்பிவிட்டு அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்கு மாத்தமா பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணுவாங்களா? அதை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. சொன்னோம்னா என்ன, ஏன் ஊர் மக்களினுடைய ஒற்றுமையை கெடுக்கிறீங்க, இதையெல்லாம் ஏன் நீங்க பெருசாக்குறீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா என்ன, இதையெல்லாம் சொல்லி நமக்கு மத்தியில பிரிவினையை உண்டாக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணத்திற்கு துளியும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இடமில்லை. அப்படி ஒரு எண்ணம் இந்த மார்க்கத்தை தெளிவுபட எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற ஒருவர் அந்த எண்ணத்திற்கு ஒருபோதும் இடமளித்து விட மாட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் சமரசம் இல்லாத சத்திய கொள்கை என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகளிலோ அது மக்கள் மத்தியில் முன்வைக்கக்கூடிய சட்டங்களிலோ யாருக்காகவும் எதற்காகவும் எந்த விதமான சமரசத்திற்கும் இடம் கிடையாது. அல்லாஹ்வின் சட்டம் என்னவோ அதுதான் இறுதியானது. மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவற்றை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அவற்றை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து ஒருபோதும் நாம் சமரசம் ஆகிவிடக்கூடாது. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்கிற காரணத்தை சொல்லியோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காகவோ இஸ்லாமிய மார்க்கம் முன்வைக்கக்கூடிய எந்த விஷயத்திலையும் துளியும் நாம் சமரசம் செய்து விடக்கூடாது. இஸ்லாத்தின் கொள்கை அப்படிப்பட்ட உறுதியான கொள்கை. ஒருவர் தம்மை முஸ்லிமாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கலிமா என்று சொல்லப்படுகிற லா இலாஹ இல்லல்லாஹ், அதுவே சமரசம் இல்லை என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாசகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்கள் மத்தியிலே இந்த முழக்கத்தை முன்வைத்தார்கள்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை. இந்த கருத்தை முன்வைத்துதான் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். எல்லா மக்களையும் அழைத்தார்கள். அந்த மக்களினுடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது? பல தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். கல்லை வணங்கி கொண்டிருந்தார்கள், கற்சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இன்னும் பலர் சூரியனை வணங்கினார்கள், இன்னும் பலர் சந்திரனை வணங்கி கொண்டிருந்தார்கள். லாத்து உஸ்ஸா என்று பல்வேறு விதமான சிலைகளை தங்கள் கைகளாலேயே வடித்துக் கொண்டு அவற்றை வணக்கத்திற்குரியவையாக கருதி வணங்கி வழிபட்டு வந்தார்கள். அந்த மக்களை நபிகள் நாயகம் அழைக்கிறார்கள், முதன்மையாக சந்திக்கிறார்கள். நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தினை துவக்குகின்ற பொழுது எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல், எதை சொன்னால் அவருடைய மனது நோகுமோ, இவர்கள் நம்மை தவறாக எண்ணுவார்களோ என்பதற்கெல்லாம் இடம் தராமல் தெளிவுபட எடுத்து சொன்னார்கள். லா இலாஹ, கடவுளே கிடையாது என்றார்கள். நீங்கள் எவற்றையெல்லாம் கடவுள் என்று நம்பி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த கல்லு மண்ணு மரம் மட்டை லாத்து உஸ்ஸா போன்ற இந்த சிலைகள், இவைகள் எதுவும் கடவுள் இல்லை. இவைகளுக்கு கடவுளின் தன்மை துளியும் கிடையாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவை வேறு எதுவும் இல்லை, யாரும் இல்லை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையை சொல்கின்ற பொழுதே சமரசத்திற்கு இடமில்லை என்பதை சொல்லித்தான் சொல்கிறார்கள். நீங்க வணங்குறதெல்லாம் சரின்னு சொல்லி நபிகள் நாயகம் தம்முடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவில்லை. நீங்கள் எதை வணங்கினாலும் பிரச்சனை இல்லை என்கிற கோணத்தில் நபிகள் நாயகம் தம்முடைய பிரச்சாரத்தை துவக்கவில்லை. ஆரம்பத்திலே அடிதடியா பிரச்சாரத்தை துவக்கிறாங்க, அதிரடியாக. நீங்க வணங்கக்கூடிய எதுவுமே கடவுள் கிடையாது, இந்த சிலைகளுக்கெல்லாம் கடவுளின் சக்தி இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் வணங்க தகுந்த இறைவன். அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நமக்கு சொல்லி விடுகிறது. நாம் முஸ்லிமின் அடையாளமாக எந்த கொள்கை முழக்கத்தை ஒவ்வொரு தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அது நமக்கு எடுத்து எம்புகிறது. இந்த இஸ்லாத்தில் எந்த விதமான சமரசமும் இல்லை. கொள்கையில சமரசத்திற்கு துளி கூட இடம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தம்முடைய தூதர் நபிகள் நாயகத்தின் வருகையை பற்றி குர்ஆனில் இப்படி சொல்கிறான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா
அல்லாஹுதான் தம்முடைய தூதரை நேர்வழியை கொடுத்து அனுப்பினான். வதீனில் ஹக், சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பினான். எதற்காக வேண்டி? லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கத்தையும் மதத்தையும் மிகைப்பதற்காக வேண்டி. பாருங்க எவ்வளவு தெளிவா அல்லாஹ் நோக்கத்தை சொல்லிட்டான். நபிகள் நாயகத்தை அல்லாஹ் தூதராக அனுப்புகின்ற பொழுது தன் புறத்திலிருந்து ஏராளமான செய்திகளை சொல்லி மக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும். என்னால் தேர்வு செய்யப்பட்ட தூதர் இறை தூதர் நீங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த தூதருக்குண்டான வருகைக்கு ஒரு நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். இவர் எதற்காக வர்றார் தெரியுமா? இவற்றை நான் நேர்வழியை கொடுத்து அனுப்புறேன், அந்த நேர்வழியை பிரச்சாரம் பண்ணுவார். சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்புகிறேன், அந்த சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வார். எந்த விதமான தயவுதாட்சியம் இல்லாமல் எடுத்து சொல்வார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவருக்கு நான் நேர்வழி கொடுத்து அனுப்புறதுக்கு காரணம், சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியதற்குண்டான காரணம் லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கத்தையும் மிகைப்பதற்கு தான். இதுதான் சரி, மற்றதெல்லாம் தப்பு. நீங்களும் நாங்களும் ஒன்று, எம்மதமும் சம்மதம், நீங்க எந்த கொள்கையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி வழிபாடு செய்யணுமோ அப்படி செய்து கொள்ளுங்கள், நீங்க எவற்றையெல்லாம் சரி காண்கிறீர்களோ அவற்றையெல்லாம் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள், அதோட நான் சொல்றதையும் கேளுங்கன்னு நபிகள் நாயகம் சொல்லலை. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிரச்சாரம் பண்றதுக்கு நான் அனுப்பலைங்கிறான் அல்லாஹ். தன்னுடைய தூதரை அனுப்பியதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அங்கே இடம் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்க வேலையில், அதுக்காக நான் அவர் அனுப்பல. தெளிவுபட சொல்லணும், நீங்க வேற நான் வேற, நீங்க சொல்லக்கூடிய கொள்கை எல்லாம் தவறு, நீங்கள் மக்கள் மத்தியில் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் தவறு, இது அழிவைத்தான் தரும், இது நாசத்தை தரும் என்று எல்லா கருத்துக்களையும் எல்லா மார்க்கத்தையும் மிகைப்பதற்குத்தான், எது சரி எது தவறு என்று உடைத்து சொல்வதற்குத்தான் நான் நபி அனுப்பியிருக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் ஒரு மேம்போக்கான பிரச்சாரம் கிடையாது. இந்த கொள்கையை சொன்னால் அந்த தரப்பினர் நம்மை எதிர்ப்பார்களே, இதை சொன்னால் செல்வந்தர்கள் நம்மை பகைத்துக் கொள்வார்கள், இதை சொன்னால் அந்த நாட்டினர் அந்த ஊர் மக்கள் அந்த கிராமத்து மக்கள் நம்மை பகைத்துக் கொள்வார்கள், நம்ம சொந்த பந்தங்களுடைய ஆதரவை இழக்க வேண்டியது வரும். எது குறித்தும் யோசிக்க கூடாது, எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லை. இந்த மார்க்கம் இந்த கொள்கைதான் சரி என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்வதற்குத்தான் இந்த தூதரை நான் அனுப்பியிருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு தெளிவா சொல்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகள்ல ஒரு முஸ்லிம் துளி அளவு கூட சமரசம் செய்து விடக்கூடாது. நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் மேலும் எச்சரிக்கை செய்கிறான். தூதரை அனுப்பும் பொழுது இவங்க பல்வேறு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்களை கேட்பாங்க. நீங்க இதுதான் சரி என்று சொல்லி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதை தங்களுக்கு தோதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு எச்சரிக்கை செய்கிறான். நபியே, வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன், நீங்கள் வளைந்து கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புவார்கள். அவ்வாறு நீங்கள் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராகவே இருக்கிறார்கள். இணை வைப்பாளர்களை பற்றி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு எச்சரிக்கை செய்யலாம். நீங்க வளைஞ்சு கொடுத்துடக்கூடாது. இவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று உம்மிடம் கேட்பார்கள். மார்க்கத்தை தங்களுக்கு தோதாக தங்களுக்கு ஏற்ப வளைத்து சொல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். நீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுத்தால் அவர்களும் உங்களுக்கு வளைந்து தருவதற்கு வளைந்து கொடுப்பதற்கு விரும்புகிறார்கள், முன் வருவார்கள். அதுக்கு நீங்க இடமளித்து விடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக குறிப்பிடுகிறான். கடுமையான தம்முடைய கண்டனத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். வலவுலா அன் சப்பத்னாக்க, நபியே உம்மை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் லக்கது கித்த தர்க்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, அவர்களை நோக்கி சிறிதளவு கொஞ்சமாக நீங்கள் சாய்ந்திருப்பீர்கள். நம்ம உன்னை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்வதில் உங்களை நம்ம ஸ்ட்ராங் பண்ணி இருக்கிறோம். எந்த விதமான முகத்தாட்சினை பார்க்காம தயவுதாட்சியும் பார்க்காம உடைத்து சொல்ல வேண்டும் என்று நாம் உம்மை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களை நோக்கி சிறிதளவு சாய்ந்து விடுவீர்கள். அப்படி சாயக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இதன் மீறி நீங்கள் சாய்ந்து விடுவீர்களேயானால், அவங்களுக்கு ஏற்ப நீங்க மார்க்கத்தை விட்டு கொடுத்து சொல்வீர்களேயானால், என்னுடைய சட்டத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வீர்களேயானால், லஅதக்னாக்கல் லிஃபல் ஹயாத் வ லிஃபல் மமாத், இந்த உலகத்தில் உங்களுக்கு 2 மடங்கு தண்டனையை நான் தருவேன். உலகத்தில் மட்டுமல்ல, மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு நான் 2 மடங்கு வேதனையை நான் தருவேன்.
சும்மலா தஜிதுலக அலைனா நசீரா, நமக்கு எதிராக உங்களை காப்பாற்றக்கூடிய உதவியாளரை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எப்படிப்பட்ட ஒரு கடுமையான வார்த்தை! நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு கண்டித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க. மார்க்கத்தை நீங்க உள்ளது உள்ளபடி சொல்லணும். எது சரியோ அது யார் முகம் சுளித்தாலும் சரி சரி என்று சொல்ல வேண்டும். அதுக்காக நீங்கள் யாரை பகைத்து கொண்டாலும், யாருக்கு எதிரியானாலும், யார் உங்களை விட்டு ஓடி போனாலும், நீங்கள் தனித்து விடப்பட்டாலும் சரி, சரிய சரி என்று சொல்ல வேண்டும், தவறை தவறு என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை, இறைவனின் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்வதில் சமரசம் இருக்கக்கூடாது. நீங்க அவர்களுக்கு சமரசம் செய்து கொண்டால், அவர்களுக்கு ஏற்ப இந்த மார்க்கத்தை சொல்வதில் வளைந்து கொடுத்தால் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். கடுமையான முறையில் உங்களை தண்டிப்பேங்கிற அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து, இந்த உலகத்தில் உங்களுக்கு 2 மடங்கு வேதனையை தருவேன், மரணத்திற்கு பிறகும் 2 மடங்கு வேதனை தருவேன் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான் சொன்னால், அப்ப எவ்வளவு தம்முடைய கண்டனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்து இந்த மார்க்கத்தில் எந்த விதமான சமரசமும் இல்லை என்பதை தெளிவுபட எடுத்து சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்வந்தர்கள்லாம் சேர்ந்து வந்தாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். முகம்மது அவர்களே, நீங்க சொல்லக்கூடிய மற்ற செய்திகள் எல்லாம் எங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் செல்வந்தர்களாகிய எங்களையும் ஏழை மக்கள் எங்களை விட பொருளாதாரத்தில் நலிவடைந்த பின்தங்கிய ஏழை மக்களையும் சமமாக நீங்கள் பாவிக்கிறீர்கள். 2 பேருமே ஒண்ணுன்னு சொல்றீங்க. 2 பேருக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை என்கிறீர்கள். ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒண்ணுதாங்கிறீங்க. எங்கள் இருவரையும் சமமாக நடத்துவதை நாங்க ஆட்சேபனை செய்கிறோம். இதுல மட்டும் நீங்க பரிசீலனை பண்ணுங்க என்று செல்வந்தர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல தங்களுக்கென்று இந்த மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. ஏழைகளையும் எங்களையும் சமமா நடத்தாதீங்கன்னு கேட்கிறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை இந்த உலகம் என்பதே பாரபட்சங்களால் நிறைந்ததுதான். எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை மனிதர்களிடத்தில் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. அவன் ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், வெள்ளையா இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த குலத்தில் அவன் பிறந்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் எல்லாருமே ஒண்ணு. அவன் அவனுடைய செயல்பாடுகளை கொண்டுதான் படைத்த இறைவனிடத்தில் உயர்வு பெற முடியுமே தவிர, நீ பணக்காரங்கிறதுனால உனக்கு இந்த மார்க்கத்தில் சலுகை கிடையாது, நீ வெளிநாட்டவன் என்கிற காரணத்தினால் வெள்ளையாக பிறந்து விட்டதால் உனக்கு இந்த மார்க்கத்தில் சலுகை இல்லை, நீ அல்லாஹ்விடத்தில் சிறப்பானவன் என்று ஆகிவிடாது. எல்லாருமே அல்லாஹ்விடத்தில் ஒண்ணுதான் என்கிற கொள்கையை இஸ்லாமிய மார்க்கம் மக்கள் மத்தியில் முன்வைக்கிறது. அதை செல்வந்தர்கள் ஆட்சேபனை பண்றாங்க. அது எப்படி ஏழை நாங்களும் ஒன்னா இருக்க முடியும், அவங்களும் நாங்களும் ஒன்னா? நாங்க எவ்வளவு பரம்பரையாக இந்த பொருளாதாரத்தில் உயர்வு பெற்றவர்களாக இருக்கிறோம், ஏழைகளை எங்களை ஒன்னா ஒரே இடத்துல உட்கார வச்சீங்கன்னா எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து பேசுறாங்க. பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு ஏழை வருகிறார், கண் பார்வையற்ற ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தம்முடைய செயல்பாட்டில் லேசான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள். கண் பார்வையற்ற அந்த நபித்தோழரை கண்டுகொள்ளாமல் பாராமுகமாக இருந்து விடுகிறார்கள். அது கூட மார்க்கத்தில் விட்டு கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி அல்ல, தன்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டி அல்ல, தான் இந்த உலகத்தில் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. செல்வந்தர்கள்ட்ட பல்லித்து விட்டால், அவர்களுக்கு தோதாக இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னால் நாம் அவர்களிடமிருந்து ஏராளமான நன்மைகளை பெற முடியும், அந்த நோக்கத்தில் அல்ல. மார்க்கத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்றானே, இது ஒண்ணுதான தடங்குறான், அப்ப அதை நம்ம பரிசீலிக்கலாமா என்கிற கோணத்தில் செல்வந்தர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆழ்ந்து கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்த ஒரு ஏழையை அல்லாஹ்வின் தூதர் உதாசீனப்படுத்தக்கூடிய விதமாக நடந்து விட்டார்கள். அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? அல்லாஹ் இந்த ஒரு சின்னஞ்சிறிய செயலை கூட பொறுத்து கொண்டானா? குர்ஆன்ல அல்லாஹ் கண்டிக்கிறான். அபஸ வத்தவல்லா அன்ஜாஹுல் அமா, கண் பார்வையற்ற குருடர் தம்மிடம் வந்த பொழுது முஹம்மது அவர்கள் முகம் கடுத்து விட்டார், முகத்தை திருப்பிக் கொண்டார், கடுகடுத்தவராக நடந்து கொண்டார். எவன் என்னை புறக்கணிக்கின்றானோ அவன் உம்மிடம் வரும் பொழுது அவன்கிட்ட நீங்க வலிய போறீங்க. அம்மா மனிஸ்தகுனா ஃபஅன்தலஹு தஸத்தா, இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பவன், என்னுடைய சட்டத்தை புறக்கணிப்பவன் வந்தால் வலிய போறீங்க. அல்லாஹ்வை அஞ்சி நடுங்கியவனாக அறிவுரையை கேட்டு பலன் பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில்
ஒரு ஏழை உங்களிடத்தில் வந்தால் நீங்க முகத்தை திருப்பிக் கொள்வீர்களா என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு நிகழ்வில், அது கூட தன்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டி அல்ல, தான் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. செல்வந்தன் ஏதோ சொல்றான், அவன் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளத்துக்கு வழி இருக்கா? அவனும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுவதற்கு ஏதும் இடம் இருக்கிறதா? இப்படித்தான் ரசூலுல்லாஹ் யோசிச்சாங்க, பார்த்தாங்க. அதை கூட அல்லாஹ் கண்டிக்கிறான். அது என்ன, ஏழைக்கு ஒரு விதமாகவும் பணக்காரனுக்கு ஒரு விதமாகவும் நடந்து கொள்வதா? கூடாது. மார்க்கத்தில் எது இருக்கோ அதை உள்ளது உள்ளபடி சொல்லுங்க. அது செல்வந்தர்களை பாதிச்சாலும் சரி, ஊர் ஜமாத்து பிரமுகர்களை பாதித்தாலும் சரி, ஏன் நம்முடைய சொந்த பந்தங்களை, நம்முடைய உற்றார் உறவினர்களை, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை பாதித்தாலும் சரி, மார்க்கத்தில் எது இருக்கோ அது அப்படியே சமரசம் இல்லாம சொல்லணும். எல்லாமே ஒண்ணுங்கிற கதையெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. நிறைய பேர் சொல்லிக் கொள்வார்கள், நீங்களும் சரி நாங்களும் சரி, நீங்க செய்யற தவறுகளை நாங்க கண்டுகொள்ள மாட்டோம், நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்க கண்டுக்காதீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவோம், நாம ஊரினுடைய ஒற்றுமை தான் முக்கியம், அதனால இந்த ஊர்ல நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி எல்லாம் நீங்க பெருசுபடுத்தி பேசாதீங்க சொல்றதை பார்த்திருக்கிறீங்களா? ஊர்ல சில இளைஞர்கள் தவறு செய்வார்களாம், ஊர் ஜமாத்தார்கள் தவறு செய்வார்களாம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்கிற நோக்கத்தில் பெயரில் ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்பிவிட்டு அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்கு மாத்தமா பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுவாங்களா? அதை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. சொன்னோம்னா என்ன, ஏன் ஊர் மக்களினுடைய ஒற்றுமையை கெடுக்கிறீங்க, இதையெல்லாம் ஏன் நீங்க பெருசாக்குறீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா என்ன, இதையெல்லாம் சொல்லி நமக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணத்திற்கு துளியும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இடமில்லை. அப்படி ஒரு எண்ணம் இந்த மார்க்கத்தை தெளிவுபட எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற ஒருவர் அந்த எண்ணத்திற்கு ஒருபோதும் இடமளித்து விட மாட்டார். ஏன், மார்க்கம்ங்கிறது அப்படித்தான். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்களை எடுத்து சொல்வதால் சில நேரங்களில் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது வரும், பல நேரங்களில் நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டியது வரும், பலரையும் பகைத்துக் கொள்ள வேண்டியது வரும், சொந்த பந்தங்களை கூட பகைத்துக் கொள்ள வேண்டியது வரும். எதற்கும் நம்ம தயாரா இருக்கணும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை கடைபிடிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் யாருடைய எதிர்ப்பை நான் சம்பாதித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி தான் முக்கியம். படைத்த இறைவன் என்னை புரிஞ்சிக் கொள்ள வேண்டும், படைத்த இறைவனுடைய திருப்தி எனக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்திக்கு பிறகுதான் என்னுடைய கணவனின் திருப்தி, அந்த முடிவில் ஒரு முஸ்லிம் பெண் இருக்கணும். அல்லாஹ்வுடைய திருப்திக்கு பிறகுதான் என் மனைவியின் திருப்தி, அந்த முடிவில் ஒரு முஸ்லிம் ஆண் இருக்கணும். அல்லாஹ்வுடைய திருப்திக்கு பிறகுதான் இறைவன் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், அதான் எனக்கு ஃபர்ஸ்ட். என்னுடைய பெற்றோர், என்னுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள், மச்சா மாமா அண்ணன் தம்பி எல்லாம் எனக்கு அதுக்கு அடுத்தபடி. இதுதான் நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருவதும் அதுதான், ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தருவதும் அதுதான். நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விருந்து கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ்வை, தம்முடைய சொந்த தகப்பனாரை தான் வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னு விருந்து கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க. போனா வீட்டில் வாசல்ல ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம். வேகமா தம்முடைய மகள் வீட்டை விட்டு அந்த விருந்தை புறக்கணித்து விட்டு தம்முடைய இல்லத்திற்கு திரும்பி விட்டார்கள். திரும்பி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா அவங்களும் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, என்ன விருந்துக்கு வந்தீங்க சாப்பிடாம போயிட்டீங்க? ரசூலுல்லாஹ் காரணம் சொன்னாங்க, எந்த வீட்டில் வானவர் நுழைய மாட்டாரோ அந்த வீட்டில் இறை தூதர் எனக்கு என்ன வேலை? நான் வீட்டுக்கு வந்தேன், உருவம் பொறிக்கப்பட்ட திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருக்கிறது, உருவம் உள்ள வீட்டில் வானவர்கள் வரமாட்டாங்க, அங்க எனக்கு என்ன வேலை? அப்ப இந்த பகட்டு இருக்கிற, இந்த ஆடம்பரம் இருக்கிற, மார்க்கத்திற்கு முரணான செயல் நடைபெறுகிற இந்த வீட்டில் நான் வந்து விருந்து சாப்பிடணுமா? ஒரு இறை தூதருக்கு அங்க என்ன வேலை என்று கேட்டு தம்முடைய சொந்த மகளா இருந்தாலும் சரி எதிர்ப்பு பதிவு செய்யறாங்கல்ல. முகத்தாட்சியில பார்த்தாங்களா? மகள் நம்மளை தப்பா நினைக்க கூடாது, மருமகன் தப்பா நினைக்க கூடாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மட்டுமே கேலி கூத்தாக கருதி அவர் நம்மை தவறாக நினைக்க கூடாது, இவர் நம்மை தவறாக நினைக்க கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய சட்டத்தை தங்களுடைய இஷ்டம் போல வரம்பு மீறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறைவனின் சட்டத்தை மதிப்பில்லாததாக ஆக்கி விடுகிறார்கள். கேட்டா என்ன, இப்படி செஞ்சா சொந்த பந்தங்கள் என்ன நினைப்பாங்க, இப்படி நடந்து கொண்டால் ஊர் மக்கள் நம்ம என்ன நினைப்பார்கள், இப்படி நடந்து கொண்டால் நம்முடைய மருமகனார் என்ன சொல்வார்,
நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்வாங்க, நம்ம மாமா என்ன சொல்வார், இப்படிங்கிற முகத்தாச்சனை வருது. அப்ப சொந்த பந்தங்களுக்காக வேண்டி மார்க்கத்தின் சட்டங்களை சகித்து கொள்ளக்கூடிய அனுசரித்து போகக்கூடிய போக்கு முஸ்லிம்களிடம் நிறைந்து காணப்படுகிறது. பல விஷயங்கள்ல ஏராளமான விஷயங்கள் அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நிலைக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ரசூலுல்லாஹ் தம்முடைய இந்த செயல்பாட்டின் மூலமா நமக்கு உணர்த்துறாங்க. யாரா இருந்தாலும் சரி, பெத்த தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் நாம பெற்றெடுக்க பிள்ளைகளா இருந்தாலும் மார்க்கம் தான் ஃபர்ஸ்ட், அல்லாஹ்வுடைய சட்டம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அடுத்தது சொந்த பந்தங்கள் எல்லாமும். இந்த நிலைப்பாட்டில் இந்த அளவிற்கு ஒரு உறுதிப்பாட்டை நாம் வெளிப்படுத்தும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்களை நீங்க பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல ஒரு நபித்தோழர் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? தமத்துவ முறையில் ஹஜ் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. தமத்துவ முறையில் ஹஜ் செய்வது என்று ஒரு முறை, அப்படி செய்யலாமான்னு கேட்கிறாங்க. இப்னு உமர் அவங்க குறிப்பிடுறாங்க, தாராளமா செய்யலாமா, தப்பு இல்லையே, தமத்துவ முறையில் ஹஜ் உம்ரா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப கேள்வி கேட்டவர் திருப்பி கேட்கிறாரு, இல்ல உங்க தகப்பனாரு கூடாதுங்கிறாரு. யார்கிட்ட? இப்னு உமர்கிட்ட. உங்க தகப்பனார் உமர் அவர்கள் தமத்துவ முறையில் ஹஜ் உம்ரா கூடாது, அதை செய்யக்கூடாதுங்கிறாரு, உங்க தகப்பனார் கூடாதுங்கிறாரு. இப்னு உமர் ரொம்ப தெளிவா அடிக்கிறார். வகது ஃபஅலஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் செய்திருக்கிறார்கள். நான் அல்லாஹ்வின் தூதர் செய்திருக்கிறார்கள் சொல்றேன், அது கூட செய்யலாம் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நபி செஞ்சிருக்கிறாங்கிறேன். நீங்க எங்க தகப்பனாரை பத்தி பேசுறீங்க. நான் உமருடைய சொல்லை கட்டுப்பட வேண்டுமா, என் தகப்பனாரின் சொல்லை கட்டுப்பட வேண்டுமா, நபியின் சொல்லை பின்பற்ற வேண்டுமா? தகப்பனார் சொல்ல தூக்கி தூக்கி தூர எறிங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொன்னாங்க அதுதான் டாபிக்ங்கிறாங்க. பாருங்க, கொஞ்சமாவது முகத்தாச்சனை பார்த்தாங்களா? அப்படி என் தகப்பனார் அப்படி சொல்லியிருக்கிறாரோ, தகப்பனார் சொன்னா சரியாத்தான் இருக்கும், உமர் அவர்கள் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், நான் எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், அந்த பூசி மொழுகிறதுக்கே இடம் இல்லை. அவரிடம் ஒரு வார்த்தை நான் என்னவென்று கேட்டுக்கொள்கிறேன், விசாரிச்சு சொல்றேன், சமாளிப்புக்கு இடம் இல்லை. ரசூல் செஞ்சிருக்கிறாங்கப்பா. நமக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு முன்மாதிரி. ரசூல் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதற்கு நாம கட்டுப்படணும். நபிகள் நாயகம் செஞ்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன என்னுடைய தகப்பனாரை பத்தி பேசுறீங்க? நாம நபியின் சொல்லைத்தான் கட்டுப்பட வேண்டும், பின்பற்ற வேண்டும், என் தகப்பனாரை அல்ல என்று தெளிவுபட எடுத்து சொன்னாங்க. கொஞ்சம் கூட சமரசம் பண்ணல பாருங்க. அதே உமர் அவர்களை பற்றி அவங்க மனைவிடத்தில் ஒரு கேள்வி வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க தொழுகைக்கு. அப்ப சில பெண்கள் கேட்குறாங்க, எப்படி நீங்க பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, உங்க கணவர் உமருக்கு இதெல்லாம் பிடிக்காதே, ஒன்று சொல்வாரே, இதெல்லாம் பள்ளிவாசலுக்கு பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றது நல்லது இல்லைன்னு சொல்வாரே, நீங்க எப்படி பள்ளிவாசலுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி இடத்துல. அப்ப அவங்க மனைவி சொன்னாங்க, என்னுடைய கணவர் எப்படி என்ன தடுக்க முடியும், அல்லாஹ்வின் தூதர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜிதல்லாஹ், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதி கேட்டா நீங்க அனுமதி கொடுக்கணும், தடுக்க கூடாது. அல்லாஹ்வின் அடிமைகளாக இருக்கிற பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தா அதை தடுக்காதீங்க, அவங்க தாராளமா பள்ளிவாசலுக்கு வரட்டும், இப்படி அல்லவா நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம்னு சொல்லியிருக்கும் பொழுது என்னுடைய கணவர் என்னை எப்படி தடுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாத்தமா, ரசூல் நமக்கு சொல்லி தந்த சட்டத்துக்கு மாத்தமா என் கணவர் என்ன தடுக்க முடியுமா? அப்படி சொன்னா அதை நான் கேட்கணுமா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என் கணவர் சொன்னதை நான் பார்க்க மாட்டேன். ரசூல் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொன்னதைத்தான் நான் பின்பற்றுவேன். உமர் அவர்களுடைய மனைவியும் அப்படி சொன்னதை நீங்க பார்க்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட அனைவரும் மார்க்கத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கடைபிடிப்பதில் எந்த விதமான சமரசத்தையும் செய்யவே இல்லை. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்கல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்கிறதுக்கு நம்ம யார்? விட்டு கொடுக்கணும், சமரசம் செய்யணும்னா நம்ம பொருளாதாரத்தில் சமரசம் பண்ணலாம், நமக்கு மத்தியில் நாம் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல சமரசம் பண்ணலாம். 5 லட்சம் ரூபா இருக்கா, சமரசம் பண்ணணுமா, விட்டு கொடுக்கணுமா? அந்த 5 லட்சத்தை உங்க சொந்த பந்தங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க, விட்டு கொடுங்க, யார் வேண்டாம் அதுக்கெல்லாம் வர மாட்டார். உங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கா, சொந்த பந்தங்களுக்கு விட்டு கொடுங்க, அதுக்கு முன் வர மாட்டார். சொத்து பத்துல தகராறா, அண்ணன் தம்பிகளும் பங்கு கேட்கிறாங்களா, விட்டு கொடுங்க, அதுல விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப நமக்கு மத்தியில் செய்து கொள்ளக்கூடிய குடுக்கல் வாங்கல், நமக்கு மத்தியில் நாம் செய்து கொள்ளக்கூடிய பொருளாதார பகிர்வை, இதுல எல்லாம் நம்ம விட்டு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அல்லாஹ் இயற்றிய சட்டத்தில் இப்படித்தான் ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ள வேண்டும்,
இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படித்தான் தொழ வேண்டும், இப்படி தொழக்கூடாது, இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு ஒரு சட்டம் சொல்லும் பொழுது அந்த சட்டத்தில் எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விட்டு கொடுப்பதற்கு நாம் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு கொடுப்பதற்கு எந்த காரணத்தையும் சொல்ல இயலாது. இமாம்கள் சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்க, எதுவுமே பொருந்தாது. இறைவன் என்ன சொன்னா அதுதான், அதைத்தான் நம்ம எல்லாரும் செய்யணும். அல்லாஹ்வுடைய சட்டம் தான் மேலானது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன நடைமுறைகளில் கூட அடுத்தவங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்னுக்கு தள்ளுறது. நல்ல கிளீன் ஷேவ் பண்ணிட்டு மொழு மொழுன்னு வருவார். என்னங்க நல்ல மொழு மொழுன்னு வரையில, என்னங்க விஷயம்? நல்லா தாடி அழகாக இருந்துச்சேன், நல்லா தான் இருந்துச்சு. நண்பர்கள்லாம் சொன்னாங்க, தாடி உனக்கு நல்லா இல்லைப்பா, ஷேவ் பண்ணிருந்தாங்க, அதான் ஷேவ் பண்ணிட்டேன். என் மனைவி சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் மாமா சொன்னார், மச்சான் சொன்னாருன்னு பல காரணங்களை சொல்லி மார்க்கத்தில் ஒரு சுன்னா என்று சொல்லப்பட்டிருக்கிற அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஒன்றை விடுவதற்கு ஊர் மக்கள் சொந்த பந்தங்களை காரணம் காட்டுவார். அதே மாதிரி திருமணம் பண்ணுவார். திருமணம் பண்றது அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? இணை கற்பிக்கக்கூடிய ஆணை திருமணம் செய்யாதே, இணை கற்பிக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யாதே, வரதட்சணை வாங்காதே, பெண் வீட்டு விருந்து கூடாது, திருமணத்தை ஒட்டி ஆண் நீ தான் வலிமா விருந்து கொடுக்கணும். இதுவெல்லாம் திருமணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்கள். இதுல இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் பெருமளவில் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் மீறுவதற்கு என்ன காரணமா இருக்கு? இணை கற்பிக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணுவார், அல்லது இணை கற்பிக்கிற ஆணை திருமணம் செய்வார்கள். அந்த பெண் காரணம் கேட்டா, இல்லைங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, மறுக்க முடியல, எங்க அம்மா அப்படியே கண்ணீர் வடிச்சு சொல்லிவிட்டார்கள், அந்த பெண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும்ட்டாங்க, எப்படி நான் மீறுறது? பெண் வீட்டு விருந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லிவிட்டாங்க, எப்படி நான் எங்க தாய் சொல்ல நான் எப்படி மீறுவது? தந்தை சொல்வதை நான் எப்படி மீறுவது? எப்படி கேட்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்தை நான் எப்படி மீறுவதுன்னு கேட்காம, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா? இறை சட்டத்தை விட்டு கொடுப்பதற்கு நாம் யார்? அப்படி கேட்காம, எங்க அம்மா சொன்னதற்கு பிறகு நான் எப்படி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாமல் இருக்க இயலும்? எங்க அம்மா சொன்னதற்கு பிறகு எப்படி வரதட்சணை வாங்காமல் இருக்க முடியும்? நம்ம வாங்கல பாய், வீட்டில் சொல்லிவிட்டாங்க, கட்டாயப்படுத்திட்டாங்க, இவரை தூக்கி குண்டு கட்டா தூக்கி மேடையில் வச்சுட்டாங்களாம், கட்டாயப்படுத்திட்டாங்க. என்ன இதுவெல்லாம் பேச்சா? இப்படிலாம் ஒரு முஸ்லீம் சொல்லாம ஒரு தௌஹீத்வாதி சொல்ல முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொன்ன எந்த முஸ்லிமும் இப்படி ஒரு வாதத்தை முன்வைத்து விடக்கூடாது. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, என்னால் தட்ட முடியல, மீற முடியல. இதே நண்பர்களை காரணம் காட்டி இவர் கிணத்துல உழுனா உழுவார, கிணத்துல உளுந்து கையால உடச்சிக்கிட்டு வரணும். என்னப்பா இப்படி வர்ற? இல்லை என் மச்சான் சொல்லிவிட்டாரு, எங்க மாமா சொல்லிட்டாரு, கிணத்துல உளுந்துட்டாரு, அதான் நான் உழுதுட்டேன். காலையில் 10 மணிக்கு சொன்னாரு, 12 மணிக்கெல்லாம் கீழே உழுதுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். யாராவது சொல்லி பார்த்துருக்கிறோமா? கையை காலை உடச்சிட்டு வந்து, என்னங்க கையை உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு, இல்லை எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க காலை உடச்சிக்கன்னு சொன்னாங்க, அதான் நான் உடச்சு விட்டேன், ஏன் எதுக்குன்னே கேட்கல, அம்மா சொன்னதுக்கு அப்புறம் மீற முடியுமான்னு கேட்டிருக்கிறாரா? தனக்கு வசதியான விஷயங்களை செய்ய மாட்டார், அம்மா சொன்னேன்னு சொல்லி கேட்டேங்கிறாரு. எதுக்கு? இந்த வரதட்சணை திருமணத்திற்கும் பெண் வீட்டு விருந்து அடிப்படையில் நடைபெறுகிற திருமணத்திற்கு இணை கற்பிக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்வதற்கு அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்க, மீற முடியலங்கிறார்ல. காலையில் 7 மணிக்கு எப்பா ஒரு பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னா அதை கேட்பாருங்கிறீங்களா? கடைக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அதுல எல்லாம் ரொம்ப எகிரி பேசுவார். அற்பமான விஷயங்கள், சின்னஞ்சிறிய விஷயங்களுக்கெல்லாம் பெற்றோரை எகிரி பேசக்கூடிய இளைய சமுதாயம் தன்னுடைய திருமணம் என்று வருகின்ற பொழுது பெற்றோர் மீது பழி போடக்கூடியவர்களாக, சமுதாயத்தின் மீது பழி போடக்கூடியவர்களாக, நண்பர்களின் மீது, சொந்த பந்தங்களின் மீது பழி போடக்கூடியவர்களாக மாறுகிறார். எப்படி எப்படி மாற முடியும்? உண்மையிலேயே அவங்க சொன்னார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட உனக்கு விருப்பம் இல்லை, பெற்றோர் தான் சொன்னாங்க, சரிப்பா உண்மையாவே இருக்கட்டும், அதுக்காக வேண்டி மார்க்கத்தினுடைய அந்த சட்டத்தில் வளைந்து கொடுப்பதா? அதுக்கு இடம் இருக்கா? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன? ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்குனாங்க? சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நமக்கு தெரியாதா? அவங்க இஸ்லாத்தில் இருந்தாங்க, அவங்க தாயார் இஸ்லாத்தை ஏற்கலை. அவங்க தாயார் சாத் அவர்களை மிரட்டுகிறார்கள், சாதே நீ நபிகள் நாயகத்தின் மார்க்கத்திலிருந்து பின்வாங்கி வர வேண்டும், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வர வேண்டும், நம்முடைய மூதாதையர்களின் மார்க்கம் என்னவோ, நமது முன்னோர்களின் வழிமுறை என்னவோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். முகமது விட்டு அவரை பின்பற்றாத, அவர் சொன்ன மார்க்கத்தை நீ கடைபிடிக்க கூடாது சொல்றாங்க. யாரு? சாத் அவர்களுடைய தாயார் சொல்கிறார்கள். கூடுதலாக குறிப்பிடுகிறார்கள், இவ்வளவு நான் சொன்னதற்கு பிறகும் நீ முகம்மதை பின்பற்றினால்
உன்னோடு நான் பேச மாட்டேன், எதையும் நான் சாப்பிட மாட்டேன், ஒரு சொட்டு தண்ணீர் கூட நான் குடிக்க மாட்டேன், செத்தாலும் சரி அப்படிங்கிறாங்க. வெறும் வாய் வார்த்தையாக சொல்லவில்லை. ஒரு நாள் ஓடியது, 2 நாள் ஓடியது, 3 நாள் ஆனது. சொன்னபடியே சாத் அவர்களுடைய தாயார் சாத் அவர்களிடம் பேசவில்லை, சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை, மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. 3 நாள் அளவிற்கு சாப்பிடாம குடிக்காம மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். இதையெல்லாம் சாத் அவர்கள் பார்த்தும் இவ்வாறு செய்யாதீர்கள், சாப்பிடுங்கள், குடிங்கள் என்று சொன்னார்கள். ஒருபோதும் நீங்கள் சொல்வதற்கிணங்க நான் முகம்மதுடைய மார்க்கத்தை விட்டு பின்வாங்கி வந்து விடுகிறேன் சொல்லவே இல்லை. இஸ்லாத்தை நான் விட்டுடுறேன், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்கிற வார்த்தை சாத் அவர்களுடைய வாயிலிருந்து வரவே இல்லை. மேலும் சொன்னார்கள் சாத் அவர்களுடைய தாயார், உன் கண்ணுக்கு முன்னாலும் உன்னுடைய தாய் நான் சொல்லுகிறேன், நான் சாப்பிடாம இருக்கிறேன், எதையுமே குடிக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறேன், இப்படி இருந்தும் என்னுடைய சொல்லை நீ கேட்க மாட்டாயா? குர்ஆன்ல அல்லாஹ் உனக்கு சொல்லலையான்னு கேட்கிறாங்க. எப்படி பாருங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்கலை, தன்னுடைய மகனை தன் வழிக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சட்டத்தை நினைவூட்டுகிறார்கள். குர்ஆனில் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும், தாய்க்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்வதாக சொல்வியே, உன்னுடைய தாய் நான் சொல்கிறேன் மார்க்கத்தை விட்டு வெளியே வா, எப்படி பாயிண்ட்? அவ்வளவு பாயிண்ட் போட்டதற்கு பிறகும் சாதவர்கள் அசந்தார்களா? இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டத்தையே கொடுத்தான். திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தை அருளினான், வயின் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன். உங்களுக்கு கல்வி ஞானம் இல்லாத விஷயத்தில் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும்படி உங்களுடைய பெற்றோர்கள் சொன்னால் அதுக்கு நீங்க கட்டுப்படாதீங்க. உங்க தாய் சொன்னாலும் கட்டுப்படாதீங்க, உங்க தந்தை சொன்னாலும் கேட்காதீங்க. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. உலக விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உலக விஷயமா அதுல உங்க தாய் என்ன சொன்னாலும் கேளுங்க, உங்க தந்தை என்ன சொன்னாலும் கேளுங்க. மார்க்கம் என்று வரும் பொழுது, என்னுடைய சட்டம் என்று வரும் பொழுது நான் என்ன சொல்கிறேனோ அதுதான், அதுக்கு மாத்தமா யார் சொன்னாலும் கேட்காதீங்க என்கிற குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளினார். அப்ப இதில் நம்ம என்ன பார்க்கணும்? சாத் அவர்களுடைய தாயார் பல்வேறு நிபந்தனைகளை சொல்லி இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறு என்று சொன்ன பொழுதும் சாத் அவர்கள் தம்முடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். என்னுடைய தாய் அவ்வாறு என்னை நிர்பந்தித்தார்கள், ஆகவே இந்த மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன், இந்த சட்டத்தை நான் புறக்கணித்து விட்டேன், இதை கடைபிடிக்க மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. இஸ்லாமிய சட்டத்தில் சமரசம் செய்யவே இல்லை. இதை இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள எத்தனையோ பல முஸ்லிம்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை நெருக்கடிகளை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அவங்க பண்ணணுங்க. நமக்கு இன்னைக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து முஸ்லிம்களோடு அவர்களுடைய நிலையோடு நம்முடைய நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் எந்த சிரமமும் இல்லை. அல்லாஹ் நம்மளை நல்ல நிலையில் வைத்திருக்கிறான். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தௌஹீத் கொள்கையை சொன்னவர்களுக்கு எத்தனை நெருக்கடி இருந்தது, எவ்வளவு சிரமம் இருந்துச்சு. திருமணத்துக்கு தஃப்தர் தரமாட்டேன்னாங்க. இன்னைக்கு நம்ம பெருசா வளர்ந்திருக்கிறோம் அல்லாஹ்வின் அருளால். இந்த வளர்ச்சியை நீங்க ஓரம் வைத்து விட்டு ஆரம்ப கால தௌஹீத் சகோதரர்கள் அவர்கள் பட்ட கஷ்டத்தை நீங்க நினைச்சு பாருங்க. திருமணத்துக்கு பண்ண முடியாது, இந்த கொள்கையை விட்டு வா, அப்பதான் உனக்கு தஃப்தர் தருவேன், அப்பதான் நீ இறந்து போன பள்ளிவாசல் அடக்கம் பண்ண அனுமதிப்பேன். அந்த பள்ளிவாசல்ல போய் தொலை செல்கின்ற பொழுது தொழக்கூடாது என்று விரட்டினார்கள். கொள்கையை விட்டுட்டு வா, எங்க மதுஹப்ல உள்ளவன் நீ சொல்லு, உன்னை ஷாஃபி மதுஹப்னு சொல்லு, உன்னை பள்ளிவாசலுக்குள்ள அனுமதிக்கிறேன். ஹனபி மதுஹப்னு சொல்லி பள்ளிவாசலுக்குள்ள போ. இந்த பள்ளிவாசல் கம்பியில மாட்டி வச்சிருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் தொப்பி இதை போட்டுட்டு பள்ளிக்குள்ள போறதா இருந்தா போ, இல்லையா எங்க பள்ளிக்கு நீ வரக்கூடாது. இந்த கொள்கையில் தான் நீ இருப்பாய் என்று சொன்னால் நீ செத்து போனா கூட, மௌத்தா போனா கூட உன் உடம்பையே நாங்க பார்க்க மாட்டோம், கண்டுகொள்ள மாட்டோம். பள்ளிவாசல் மையவாடியில் அடக்கம் செய்வதற்கு இடமில்லை, சந்தூக்கு பெட்டி கூட தர மாட்டோம், உன்னை தூக்குவதற்கு கூட நாதி இருக்காதுன்னாங்க. எவ்வளவு மிரட்டல்கள், எவ்வளவு அச்சுறுத்தல்கள். அதை மீறி பள்ளிவாசலுக்குள்ள தொலை போனா அடியோ அடி, ஹவுஸ்ல தூக்கி முக்கி அடிப்பார்கள், தூக்கி வெளியே கடாசுவார்கள், தெருவை விட்டு விரண்டு ஓடுகிற அளவிற்கு துரத்தி வருவார்கள். அவ்வளவு நெருக்கடி இருந்துச்சு. அப்ப நம்ம இந்த மார்க்கத்தில் விட்டு கொடுத்தோமா? நீங்க சொல்றதுதான் சரி நம்ம சொன்னோமா? நீங்க சொல்ற வழிக்கே நாங்க வந்துடுறோம், மதுஹப் தான் சரி, இமாம்கள் சொன்னதே ஃபாலோ பண்ணுவோம், தலையில் அந்த பிளாஸ்டிக் தொப்பியை போட்டே நாங்க தொழுதுக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வழியை நாங்க விட்டுறோம், நெஞ்சில தக்பீர் கட்ட மாட்டோம் சொன்னோமா?
அப்போதெல்லாம் உறுதியா இருந்துட்டு அந்த உறுதிக்காகத்தாங்க அல்லாஹ் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நம்ம கொடுத்துருக்கிறான். இன்றைக்கு நிலைமை அப்படி தலைகீழ். எவ்வளவு உறுதியை நம்ம வெளிப்படுத்தணுமோ துளி கூட சமரசம் செய்யாத காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தமிழகத்தில் தௌஹீதுக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறான். எப்பேற்பட்ட வளர்ச்சி! ஒரு காலத்தில் அவன் பள்ளிவாசல் இடம் இல்லைன்னா எங்க பள்ளிக்கு தொலை வரக்கூடாதுன்னா, இன்னைக்கு நம்ம திருப்பி சொல்றோம், நீ பள்ளிவாசலை இணை கற்பிக்கிறாய். அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டிய ஆலயத்தில் இறைவனுக்கு இணையாக பலரை நீ ஆக்குகின்றாய். ஓம் பள்ளிக்குள்ள நாங்க தொலை வர மாட்டோம் சொல்றோம். அல்லாஹ் அப்படி ஒரு நிலை ஆக்கிட்டான் பத்தியில. ஒரு காலத்துல பள்ளிக்கு போனோம்னா விரட்டி விரட்டி அடிச்சாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்ல வச்சுட்டான், உங்க பள்ளிய ஷிர்க் நடக்குதா, வர மாட்டோம்டா, நீங்க கூப்பிட்டாலும் வர மாட்டோம். ஜனாசா தொழுகைக்கு கெஞ்சுறாங்க, உள்ள வாங்க பாய், உள்ள வந்து தொழுங்க, மைக்கு வேணுமா, ஸ்டேஜ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, ஷிர்க் நடக்குதா, எதுவும் வேண்டாம், போ. மையவாடிக்கு இடம் இல்லை என்று மிரட்டினார்கள். இப்ப என்ன, எங்களுக்கு தனி மையவாடி தரியா இல்ல அங்க அடக்கம் பண்ணவா? பேச்சுவார்த்தை ஓடுது இல்ல. எங்க கொள்கை சகோதரனை எங்க அடிப்படையில் தான் நாங்கள் அடக்கம் செய்வோம். இல்லாவிட்டால் எத்தனை நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை சொல்றோமா இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய அப்படியே நேர் எதிராக அவர்கள் எதையெல்லாம் சொல்லி நம்மை மிரட்டினார்களோ, தப்தர் தரமாட்டோம், நாங்க சந்தூக்கு பெட்டி தரமாட்டோம், அது என்னமோ தங்க பெட்டி மாதிரி, அந்த பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போனா தான் சொர்க்கம்ங்கிற மாதிரி முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றி வைத்திருந்தார்கள். மதுஹப் என்கிற வழிகாட்டிலிருந்து முஸ்லிம்கள் மீண்டு விடக்கூடாது என்பதற்காக மிரட்டி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அப்படி அச்சுறுத்த முடியுமா? அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை மீட்டெடுத்தானா இல்லையா? உன் சந்தூக்கு பெட்டி தேவையில்லை, உன் தப்தர் எங்களுக்கு தேவையில்லை, உன் இணைய கற்பிக்கக்கூடிய அந்த இடம் எங்களுக்கு தேவையில்லை சொல்ல வச்சான்ல. எதனால சொல்ல வச்சான்? நம்ம திறமையா? எதனால? சமரசம் இல்லாம இந்த கொள்கையை நம்ம கடைபிடிப்பதனால. ஆனா இன்றைக்கு வளர்ந்து விட்டதற்கு பிறகு நம்மில் உள்ள சிலருக்கு என்ன வருகிறது, ஏங்க இவ்வளவு வளர்ந்துட்டோம், மார்க்கத்தில் கொஞ்சம் அந்த டாபிக் எல்லாம் பேச வேண்டாம், இதையெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்ப பிரச்சனையே வேற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல போய் ஏதாவது பிரச்சாரம் பண்ண போனோம்னு இங்க குறிப்பிட்ட சில சாரார் இப்போ பிரச்சனையே வேற, பிஜேபி காரணம்ல நசுக்கிறான், அதனால தர்காவை பத்தி பேச வேண்டாம், பேச அப்படி நினைக்கலாமா? நம்ம சிஐஏ பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் எப்படி நம்ம மார்க்கத்தின் சட்டங்களை சொல்வது என்று நினைக்கிறார்கள். எல்லா நேரத்திலையும் சொல்லுவோம். எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டாலும், ஆட்சியாளர்களின் புறத்திலிருந்து எவ்வளவு பெரிய நெருக்கடி நமக்கு ஏற்பட்டாலும், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்கிற கொள்கையை சொல்வதிலிருந்து இம்மி அளவு கூட நம்ம பின்வாங்க கூடாது. அந்த உறுதி வேணும். நாங்க சமரசம் செய்ய மாட்டோம். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, எவ்வளவு இடையூறு ஏற்பட்டாலும் சரி. வழிபாட்டு தலங்களை காட்டி அச்சுறுத்துறாங்க. பாபர் மஸ்ஜிதை இடிச்சு அங்க கோவிலை எழுப்பி அதை ஒரு அரசியலாக்கி இன்றைக்கு கியான்வாபி பள்ளிவாசல் அதை நாங்கள் இடிப்போம் வெளிப்படையா பேசுகிறார்கள். ராமர் மகிழ்ச்சி அடைந்து விட்டார், அடுத்தடுத்து கிருஷ்ணரும் மகிழ்ச்சி அடைவார், காசி மதுரால உள்ள பள்ளிவாசலும் காலியாகும் என்று ஊபி சட்டப்பேரவையில் பேசுகிறார், மாநில முதல்வர் பேசுகிறார். அப்ப பள்ளிவாசலை காட்டி அச்சுறுத்துறாங்க, சிஏவை காட்டி அச்சுறுத்துறாங்க. எந்தவித அச்சுறுத்தலை காட்டினாலும் சரி, அவருடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இணை வைப்பாளர்களை பற்றி, இஸ்லாத்தின் எதிரிகளை பற்றி அல்லாஹ், அந்த காலத்தில் உள்ள எதிரிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்துக்கும் அன் தீனிக்கும், அவர்கள் உங்களோடு சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். இணை வைப்பாளர்கள் எதுவரையிலையும் நீங்கள் இஸ்லாத்தை விடும் வரை, இஸ்லாத்திலிருந்து பின்வாங்கும் வரை, அதுதான் அவருடைய நோக்கம். இந்த மார்க்கத்தை விடு என்பதுதான் அவருடைய நோக்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் காலத்தில் உள்ள எதிரிகளை பற்றி சொல்கிறான். இவர்கள் இன்றைக்கு பல்வேறு சட்டங்களை சொல்லி நம்மை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்குண்டான காரணம், இஸ்லாத்தை நம்ம கடைபிடிக்க கூடாது, இஸ்லாத்தை விட்டு அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் சொல்லாத, எல்லாரும் கடவுள்னு சொல்லி, நாங்க எப்படி பல கடவுள் இருப்பதாக சொல்கிறோமோ அதுபோல் சொல் என்கிறார்கள். உறுதியா இருக்கணும். நீ என்னை எவ்வளவு அச்சுறுத்தினாலும், எவ்வளவு அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் தெளிவாக சொல்வோம். ஈட்டி முனையில் நிறுத்தப்பட்டாலும் சொல்வோம், துப்பாக்கி முனையில் நிறுத்தப்பட்டாலும் சொல்வோம், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பின்பற்றப்பட வேண்டிய தலைவர். இவ்வளவு சமரசம் இல்லாம நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி தன்னா வரும். இறைவன் நம்முடைய அச்சங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான், நம்முடைய கவலைகளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான். ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் நெருக்கப்பட்ட போது, அடக்கப்பட்ட போது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றிகளை கொடுத்தானோ, எவ்வளவு பெரிய இன்பங்களை கொடுத்தான், அதுபோல் இன்பங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறான். அப்ப நாம செய்ய வேண்டியது, எவ்வளவு இடையூறு ஏற்பட்டாலும் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்காம
ஊருக்காக, சொந்த பந்தங்களுக்காக, நாட்டிற்காக, அவர்களுக்காக, இவர்களுக்காக என்று சொல்லி இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் சமரசம் செய்யாம தெளிவுபட எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக திகழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாய்ப்பினை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.